இந்த பதிவில் நம்ம சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி ஈடுபட்ட அறிஞர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அடிப்படையில் 1826ஆம் ஆண்டு சிந்துவெளி பகுதிக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் என்று அழைக்கப்படக்கூடிய இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு நில அளவியாளர். இவர் குறித்த அந்த சான்று தான் முதல் வரலாற்று சான்றாக கருதப்படுது. இரண்டாவதாக 5 ஆண்டுகள் கழித்து 1831ஆம் ஆண்டு அம்ரி பகுதிக்கு அலெக்சாண்டர் பன்ஸ் என்ற ஒரு வரலாற்றை அங்க ஆய்வு மேற்கொள்றாரு. அடுத்ததாக 1853 மற்றும் 56 மற்றும் 75 இந்த 3 ஆண்டு காலகட்டங்களில் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற ஒரு வரலாற்று ஆய்வர் அங்க ஆய்வுகளை மேற்கொள்றாரு. ஸோ இவருடைய தலைமையில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கான முதல் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ASI 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த ASIன் முதல் இயக்குனரா இவர் தான் நியமிக்கப்படுறார். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா புதுடில்லியில 1861 இந்திய தொழில்துறை உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கழித்து நம்ம தமிழ்நாடு தொழில் துறை உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்தது 1902ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தொழில் துறையோட இயக்குனராக பதவியேற்கிறாரு. இவருடைய பதவியேற்பு தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. காரணம், இவருடைய காலகட்டம் தான் ஹரப்பா மௌத நகரம் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தை முதலாக சிந்துவெளி என்ற ஒரு நகரம் இருப்பதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவரும் இந்த சர் ஜான் மார்ஷல் என்பவர் தான். 1940 இறுதியாக REM வீலர், அதாவது ராபர்ட் மார்டிமல் வீலர் என்பவர் இந்த பகுதிக்கு ஆய்வை மேற்கொண்டது மட்டும் இல்லாம இந்த சிந்துவெளி பற்றி முழுமையாக ஆராய்ந்து சிந்துவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டவரே இந்த REM வீலர் என்பவர் தான்.